ராமாயணம் சொன்ன கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நன்மை தீமையை வென்றது அப்படிங்கிறது. அடுத்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நார்மலாக தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நரகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனை வந்துட்டு தேவர்களை மக்களை எல்லாம் ரொம்ப பெரிய கொடுமைக்குள்ளே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவரை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வதம் செஞ்ச ஒரு தினத்தை தான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய கதைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நரகாசுரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு எப்படி பிறந்தார் அப்படின்னா, மகாவிஷ்ணு வந்துட்டு ஏதோ ஒரு போருக்காக பூமிக்கு வர்றப்ப பூமாதேவி மேலே உரசினால அதன் மூலமாக வரமாக குழந்தை பிறந்தது தான். பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுக்கும் வந்துட்டு வரமாக கிடைக்கப்பெற்ற ஒரு குழந்தை தான் நரகாசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நரகாசுரன் வந்துட்டு வளர்றப்ப ரொம்ப நல்லவனாக தான் வளர்ந்துருக்காங்க. வளர வளர வந்துட்டு நிறைய அசுர குணங்கள் வந்துட்டு அவருக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அசுர குணங்கள் கொண்ட நரகாசுரன் எல்லாரையுமே ரொம்ப 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 கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லுது. நரகாசுரனோட கொடுமைகளை வந்துட்டு தாங்க முடியாமல் அனைத்து மக்களும் அனைத்து கடவுள்களும் வந்துட்டு இணைந்து போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. எப்படியாவது நரகாசுரன் கிட்டேருந்து எங்களை வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து யோசிக்கிறாரு, ஏதாவது வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட யோசனையில் உதித்த ஒரு ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா, தன் மனைவி சத்யபாமா அவங்க வந்துட்டு ரொம்ப போர்க்கலைகளில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பொண்ணு. அவங்கள கூப்பிட்டுட்டு போகிறாங்க எங்கே அப்படின்னா நரகாசுரனை வந்துட்டு அழிக்கிறதுக்காக. அப்போ நரகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுவும் சத்யபாமாவுக்கும் போர் வந்துட்டு நடக்க ஸ்டார்ட் ஆகுது. மகாவிஷ்ணு மேலே நரகாசுரன் எய்த ஒரு அம்பு வந்துட்டு பட்டுறது. அவர் மயங்கிடுறாரு, மயங்குற மாதிரி நடிக்கிறாரு.